இந்த திருட்டு திமுக ஆட்சியை வச்சுக்கிட்டு ஊரடிச்சு ஒலையில போட்டு இந்த கொள்ளையை அடிச்சதுனாலதான் உங்க கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் எங்க எங்க இருக்காருன்னே தெரியாம ஓடு 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 வராம் பாரு வேட்டக்காரன் ஓடினே இருக்கிறாரு. எடுத்தேம்பாரு ஓட்டம் மார்க்கெட்டில் கூட நான் பார்க்கலையே. அப்படி ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரைனிங்ல கூட என்ன வேணும் உள்ளடா. இன்னொருத்தர் ஃபாரின்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. ஃபாரின் ஸ்டாலின் சார் நினைச்சிட போறீங்க, அவர் இல்ல. ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. இது கூட தெரியல, நீங்க என்ன கலாய்க்கிறீங்க? எனக்கு எப்பவுமே ஸ்டாலின் சார் மேல ஒரு தனி பாசம் ஒண்ணு உண்டு. ஒய்யா உண்மை நினைச்சேன், சிரிச்சேன். அவரு கிடையாது, இவரு வேற. சிங்கப்பூருக்கு செக்கப்புக்கு போனார்ல அவரு. அச்சோ, அவரா பயங்கரமான வரச்சே. அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. இன்னும் தோண்ட தோண்ட எத்தனை பேர் மாட்ட போறாங்களோ தெரியல. உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க. நான் இருக்கேன் உங்களோட. Would like to take notes while I take totes of the marijuana smoke. அப்படியே யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா இது எங்க மகன், எங்க புள்ள, எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க விஜய், எங்க விஜயோட ஆட்சின்னு ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. மக்களே, நீங்க கூட இருக்கும் போது லஞ்ச ஊழல் மட்டும் இல்ல, அதிகாரத்தை வச்சு ஆட்டம் போடுற யாரா இருந்தாலும் அடங்கிடுவாங்க. இந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்ட்டு ஒரு காலத்துல கொள்கையோட இருந்த கட்சியெல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்கான்னு உங்களுக்கே தெரியும். அதாவது இந்த டிவிகே கட்சியோட தலைவரை எதிர்க்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா உங்க பொழப்புல மண்ணள்ளி போட்டான். இந்த ஊழல் லஞ்சம்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லி உங்க அரசியலை ஒரு தெருமுனைக்கு கொண்டாந்து விட்டான். மக்கள் வேற அவனை தான் நம்புறாங்க. சோ இந்த விஜயை எதிர்க்கிறதுல ஒரு அரசியல் நியாயம் இருக்குது, அது புரிஞ்சுக்கலாம். ஆனா இன்னைக்கு இந்த விஜய மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு ஒரு தீர்ப்பை கொடுத்து மக்களுக்காக வேலை செய்யறதுக்காக முதலமைச்சரா உட்கார வச்சிருக்கிறாங்க. இப்படி வயிறு எரியுது உங்களுக்கு? இந்த நாயெல்லாம் பாம்பே போனா அங்கே செட்டில் ஆக கூடாதா? யார் அழுதா? நல்லா இருக்க மாட்டேடா. என்னமோ இன்னமும் நீங்க தான் ஆட்சியில் இருக்கிற மாதிரி விஜய் கரூருக்கெல்லாம் போக கூடாது, விஜய் இங்க போக கூடாது, அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாதுன்னு எனக்கு புரியலையே. அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. ஆட்சியில இருக்கும் போது தான் இவ்வளவு கட்டுப்பாடெல்லாம் போட்டீங்க, SOPs எல்லாம் போட்டீங்க, ஸ்டாலின் சார் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் எல்லாம் போட்டீங்க. இப்பவும் அதே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன சார் நியாயம்? யோ பேசு, பேசியா, பேசுறா, 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 பேசி பேசி. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். இன்னும் கனவுலயே இருக்கிறீங்களா? முதல்ல முழிச்சு வாங்க, ரியாலிட்டிக்கு வாங்க. கவலைப்படாதீங்க, தமிழ்நாட்டு மானத்தை நான் தான் காப்பாத்த போறேன். வர்றேன் வர்றேன். அமைதி அமைதி அமைதி. சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி. தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். உங்க ஆட்சி எல்லாம் வீட்டுக்கு போய் டிவிக்கேன்னு ஒரு ஆட்சி வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு. தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ.